ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இயற்கை உரம் செடிங்களுக்கு கொடுப்பது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க. அதில் பெயிண்ட் டப்பி 1 லிட்டர் டப்பிங் இது. அதில் தேங்காய் புண்ணாக்கு கொட்டிக்கிறேங்க. நான் இன்றைக்கி தேங்காய் புண்ணாக்கு கரைசல் இன்றைக்கி செடிக்கு கொடுக்குறேங்க. அதனால் உங்களுக்கு அதை காட்டலான்ட்டு இது ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. சில பேர் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுனால சரி இது வீடியோவே ஒன்று கொடுத்துடலாம், பார்க்கட்டும். பார்த்தா அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதில் நம்ம வீடியோவால் ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஆள் பயனடைஞ்சால் கூட அதனுடைய சந்தோஷம் எனக்கு பயங்கரமாக இருக்குங்க. அதனால் நான் இதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்குறேங்க. 2 லிட்டர் அளவுக்கு நான் புண்ணாக்கு கொட்டிக்கிறேங்க. இப்போ நம்ம அது என்ன பூச்சி கீச்சி என்ன இருந்தால் எடுத்துகிட்டு தண்ணி ரப்பராக ஊற்றி விட்டுடலாங்க. ஏன்னா இது 2 லிட்டருக்கு கண்டிப்பாக இந்த பைட்டு நிறைஞ்சிருங்க. ஏன்னா இது 5 லிட்டர் பைட்டுங்க. இதை நீங்கள் ஒரு 2 நாள் வச்சுருந்தும் ஊற்றலாங்க. இல்லை அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் புண்ணாக்கும் நம்ம ட்ரம்மில் சேகரித்து வச்ச லிட்டில் ஃபெர்டிலைசரும் கலந்து இப்போ செடிக்கு கொடுக்க போகிறேங்க. இப்போ வாங்க அந்த ட்ரம்மில் இருக்கிற தண்ணி நான் எப்படி சேகரித்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஃபெர்டிலைசர் கேட்குறவங்களுக்கு இது பாருங்கள், இப்படி தான் நான் ட்ரம்மில் சேகரித்து வைக்கிறேங்க. ஒரு மாதம் அளவுக்கு இருக்குங்க. இது என்ன ஒன்று, நம்ம இப்படி சேகரிக்கிறதுனால லைட்டாக ஸ்மெல் வருங்க. அது ஒரு சிலருக்கு ஒத்துக்குதா என்னான்றது தெரியல. ஒத்துக்காதவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாங்க. ஒத்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி தாங்க ஊற்ற போகிறோம். நம்ம வேறு எதுவும் இதில் ஊற்ற போகிறதில்ல. என்ன பழங்க எதுனா அழுகிட்டு இருந்தால் அதை போடுவேன். திராட்சை பழம் பாருங்கள் போட்டிருக்கேன், தக்காளி பழம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி எதுனா போட்டோன்னா அது விதைங்க அதில் தண்ணியில் மண்ணில் போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாற்று தனியாக ஒன்றுன்னு அவசியம் இல்லைங்க. அதனால் அதுவே நம்மளுக்கு நாற்றாக கிடச்சிரும். அதனால நான் தக்காளி பழம் அழுகிடுச்சுன்னா இதில் போட்டுருவோங்க. அப்புறம் மீன் கலவர தண்ணி, சிக்கன் கலவர தண்ணி, மட்டன் கலவர தண்ணி, அப்புறம் அரிசி தண்ணி கலவுறது, அப்புறம் மாவு தண்ணி, புளிச்ச மோர், அந்த மாதிரி எது இருந்தாலும் நான் இதில் ஊற்றிடுவோங்க. ஊற்றி உடனே செடிக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரமாவது நம்ம அதை ஸ்டோரேஜ் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், 25 லிட்டருடைய பேசன் அளவுங்க. அதில் 4 லிட்டர் அளவுங்க அந்த பெயிண்ட் டப்பி. அது ஒரு பக்கெட், ஒரு பேசனுக்கு ஒரு பக்கெட் அளவு நான் ஊற்றுறேங்க. இது மாடிக்கு தூக்கிட்டு போகிறதுனால நான் இது இங்கேயே வச்சு நிழலில் வச்சுருக்குறேங்க ட்ரம்மை. ஏன்னா வெயிலில் இதை வைக்கக்கூடாதுங்க. அது நல்ல உயிர் அணுக்கெல்லாம் இறந்துருங்க. அதனால் நுண்ணுரிலாம் நம்மளுக்கு வளராதுங்க. இந்த மாதிரி நிழலில் வச்சு தான் நீங்கள் அந்த ட்ரம்மை யூஸ் பண்ணணுங்க. பாருங்கள், தேங்காய் புண்ணாக்கு நல்லா உபரியாக ஊறி போச்சு. அதில் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் புண்ணாக்கு நம்ம அளவாக எடுத்துக்கலாங்க. ஒரு 25 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 1 லிட்ரு தேங்காய் புண்ணாக்கு ஊற்றுறோங்க. இதுதாங்க அளவு. நான் வேறு ஒன்றும் தண்ணி யூஸ் பண்ணுறேங்க. ஒன்று தேங்காய் புண்ணாக்கு போடுவேன், இல்லைன்னா களைக்கொட்டை புண்ணாக்கு போடுவேன், இல்லைன்னா வெறும் இந்த ட்ரம்மு தண்ணி மட்டுமே ஊற்றுவோங்க. வேறு எதுவுமே நான் கலக்கவும் மாட்டேங்க. மாதத்துக்கு ஒரு நாள் புண்ணாக்கு போட்டு ஊற வைப்பேங்க. அது நல்லா இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தடவை கொடுத்துட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம புண்ணாக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம ஆட்டெருவு கொடுக்கறதோடையும் இந்த ஒரு ஃபெர்டிலைசர் ஊற்றினோம்னா நல்ல மண்புழு நிறைய உற்பத்தி ஆகுதுங்க. இதை ஊற்றி ஆட்டெருவு கொடுத்தோம்னா மண்புழு உரமே நம்ம செடிங்களுக்கு தேவையே இல்லைங்க. அதுவே சரியாக போயிடுது. பாருங்கள், செடியை எப்படி வளர்த்தி இருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு 2 வருஷம் செடிங்க. 2 வருஷத்தில் நான் இவ்வளோ பெருசு வளர்த்திருக்கிறேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சின்ன செடியாக வந்ததுங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு குட்டி செடிங்க, கொய்யா செடியெலாம். ஏன்னா நம்ம இந்த தாய்லாந்து கொய்யா அப்படின்ற மாதிரிலாம் அதில் இருந்ததுனால சரி ஆசையாக சரி வாங்கி வச்சேங்க. பாருங்கள் பூ வச்சுருக்கு. அது உங்களுக்கு விரிவாக்கமாக இப்போ தண்ணி 25 லிட்டர் தண்ணி நிறையணுங்க. அதனால் அது வரைக்கும் இந்த செடிங்களை உங்களுக்கு காட்டலாம், பூவை காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கிறேங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இப்போ கமெண்ட்டுக்கான பதில் நேரங்க. கமெண்ட்டு
கொஸ்டின் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் விளக்கம் கொடுக்குறேங்க. நீங்கள் வந்து எத்தனை பேக் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துங்க நான் ஒரு 120 பேக் வச்சுருக்கிறேங்க. பழச்செடி வந்து ஒரு 40 30க்குள்ளே இருக்குங்க. நான் எண்ணலைங்க. நான் எண்ணி இன்னும் இது வரைக்கும் நான் பேக் வைக்கலைங்க. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்ச் பை பேட்சாக 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேங்க. முதல்லாம் நான் வந்து ஒரு 50 60 பேக்கில் தாங்க நான் போன வருஷம்லாம் பேக் வச்சுருந்தேன். இப்போ தான் வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் பேக்குங்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 10 பேக்காக நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி இப்போ விதை போட்டு வரேங்க. அதனால் என்னுடைய பேக்கே இப்போ தாங்க கொஞ்சம் விரிவு ஆகிட்டு வருது. அதனால் நான் இப்போ வந்து வளரும் டெரஸ் கார்டன் அப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் என் மாடி தோட்டத்தில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 12 தாங்க அதிகமாக வச்சுருக்கேன். 12க்கு 15 பேக்கு ஒரு 30 40 பேக் இருக்குங்க, அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் 25க்கு 9க்கு 25 சைஸில் ஒரு 6 பேக் வச்சுருக்குறேங்க. அவ்வளோதாங்க நான் பேக்கினுடைய சைஸே நான் மாடியில் வச்சுருக்கிறது. இது தாங்க என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய பேக் அளவே, மொத்தமே அவ்வளோதாங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து கார்டன் டூரை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டிட்டீங்க, கொஞ்சம் லாங்காக காட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. லாங்காக காட்டுறேங்க. இதுக்கு மேலே அறுவடை வீடியோ வந்து உங்களுக்கு அறுவடை பண்ண உங்களுக்கு அப்படியே எவ்வளோ நான் வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு விரிவாக்கமாக கேமராவில் காட்டுவோங்க. அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா கார்டன் டூருன்னு நான் போட்டேனாங்க லென்த்தாக போயிடும் வீடியோ, யாரும் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டேங்கிறதுனால இதையவே நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கிறேங்க. இல்லைன்னா இன்னும் இந்த பழச்செடிங்க இன்னும் இந்த காட்டணுன்னா 1 மணி நேரம் வீடியோவே போகுங்க. அந்த அளவுக்கு செடிங்க இருக்குதுங்க. ஒவ்வொரு செடியை பற்றியுமே இவ்வளோ பேக்கு இத்தனை செடி வச்சுருக்கேன், அந்த செடி இப்படி வளர்ந்துருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொரு செடிக்கும் நான் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தா அது 1 மணி நேரம் வீடியோவே போகுங்க. அதனால் அவ்வளோ நேரம் யாரும் பார்க்க மாட்டேங்கன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கிறேங்க. இது கார்டன் டூர் கிடையாதுங்க. இது வந்து நம்ம எப்படி சொல்லிக்கலான்னா ட்ரைலர்னு வேணால் சொல்லிக்கலாங்க, தவிர அது கார்டன் டூர் நான் போடலைங்க. கார்டன் டூர் வந்து சுஜா கேட்டதுனால அவங்களுக்கு வேண்டி ஒரு ட்ரைலர் மாதிரி எடுத்து அமுச்சு விட்டுங்க, அப்லோட் பண்ணேங்க. ஆனால் அது கார்டன் டூர் கிடையாது. கார்டன் டூர்னால் ஒவ்வொரு பேக்கினுடைய செடியும் நம்ம சொல்லணுங்க. ஒவ்வொரு பேக்கினுடைய அளவுலேருந்து நம்ம என்ன உரம் யூஸ் பண்ணுறோம், என்ன எருவு யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வரைக்கும் நம்ம முடிக்கணுங்க. அப்போ தான் அது கார்டன் டூராக அது கரெக்டாக வருங்க. ஆனால் இந்த லென்த்தாக வீடியோ போதுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ட்ரைலர் மட்டும் இப்போ போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை நான் வந்து நல்லா விரிவாக்கமாக கார்டன் டூர் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. அதனால் இப்போ வந்து நான் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு இதுவும் ஒரு கமெண்ட்டில் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த கொஸ்டினும் எனக்கு ரிப்பீட்டடாக வருதுங்க. நீங்கள் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு உங்கள் செடிங்களுக்கும் இது மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வளருங்க. ஒவ்வொரு செடிக்குமே ஒரு 2 லிட்டருக்கு ஊற்றுங்க. ஏன்னா இந்த ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மண் ரொம்ப சாஃப்டாக ஆகிடுங்க. ரொம்ப மண்புழு உற்பத்தி ஆகிறது எல்லாமே இந்த தண்ணியில் தான் ஊற்றின பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மண்புழு அதுக்கு அடியில் இருக்குங்க. இது ஊற்றிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த மண்ணை கொட்டி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அது குட்டி குட்டியாக எவ்வளோ மண்புழு உற்பத்தி ஆகிருக்குது அப்படின்ட்டு. இந்த தண்ணி அவ்வளோ ஒரு எஃபெக்டாக இருக்குதுங்க இந்த செடிங்களுக்கு. அதனால தான் நான் மண்புழு உரம் யூஸ் பண்ணுறதில்லைங்க. நம்ம மண்புழுவாகவே வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி ஊற்றினாவே அந்த மண்ணில் மண்புழு உற்பத்தி ஆகிக்குதுங்க. பாருங்கள், பக்கமே புதினா நட்டது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். வளர்ந்துருக்குதுங்க புதினாவும். அது நிழலில் வச்சுக்கிறதுனால கொய்யா செடிக்கு அடியில் கொண்டாந்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நிழலுமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்குறேங்க. இப்போ காய் செடிங்களுக்கும் ஊற்றிடலாங்க. இது ஊற்றுறதுனால என்ன ஆகுதுனாங்க, பூ நிற்கும், நல்லா காய் நல்லா பெருசாக ஆகும். அப்புறம் செடியும் நல்லா ஹெல்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் தாக்குதல் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. அதனால் நம்ம வந்து இதை கொடுக்கறதுனால செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க.
மாதத்துக்கு ஒரு டைமாவது கொடுத்தீங்கன்னா நல்லா செடி வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்கும் செடி. அதுக்கு வேண்டி இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதான்னு கமெண்ட் கொடுங்க. நம்ம மாடியில் செடி வச்சு வளர்க்குறதுனால கொஞ்சம் செடிங்களை வந்து நாம் கொடுக்குறது தாங்க அதுக்கு சத்து. அதனால் கொஞ்சம் அப்பப்போ செடிங்களுக்கு தேவைக்கிற 15 நாளைக்கு ஒரு டைம் எருவோ இல்லை லிட்டில் ஃபெர்டிலைசரோ ஏதோ ஒன்று கொடுத்தாதாங்க செடி நல்லா காய் வைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து சிரமம் பார்க்காத தொடர்ந்து அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நான் செஞ்சுட்டே வரேங்க. அதனால தான் நான் வந்து காய் நல்லா அறுவடை பண்ணுறேங்க. இந்த மாதிரி நீங்களும் கொடுத்து உங்களுடைய கார்டன்லேயும் நல்லா காய் அறுவடை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஃபெர்டிலைசர் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு டிப்ஸு சொன்ன வீடியோ அடுத்தது வருதுங்க. எங்கள் காம்பவுண்ட் ஓரமே வெத்தலை கொடி வச்சுருக்குறேங்க. அதை பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணி வெத்தலை பொடி எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. வெத்தலை பொடியாக செஞ்சு நான்வெஜ்ஜு சிக்கனுக்கு, மட்டனுக்கு, முட்டைக்கு, மீனுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இதை பொடியை யூஸ் பண்ணி சமைப்பேங்க. ஏங்க பிரியாணி கூட நான் கலந்து சமைப்பேங்க. ஏன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. எங்கள் பசங்களுக்காகட்டும் எங்களுக்காகட்டும் அது இல்லாத எங்களுக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ இதனுடைய டேஸ்ட்டுக்கு அடிமைனே சொல்லலாம். அதனால் வருஷத்துக்கு ஒரு டைம் நான் வந்து பொடியை செஞ்சு வச்சுக்குவோங்க. இது வந்து வெத்தலை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அதனால் வந்து வெத்தலைனுடைய சத்து உடம்புக்கு போகணுன்றதுக்கு வேண்டி வெறும் வெத்தலை சாப்பிட முடியாததுனால இந்த மாதிரி வந்து நான் வந்து பொடி செஞ்சு சாப்பிட்றேங்க. இப்போ இது மாதிரி எல்லா இலையும் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய இலை. இதே மாதிரி தாங்க நல்லா பட்டையாக இருக்குங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. ஆனால் எனக்கு பிடிக்காதுங்க வெத்தலை போட. அதனால் சரி இந்த மாதிரி செஞ்சு நான் என் உடம்புக்கு சத்து போட்டுன்ட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோங்க. இது இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்றது எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டு கொடுங்க. இது வந்து தெரியாதவங்களும் இருப்பீங்க. அது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ இலை பறிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ கொடியை கம்மி பண்ணிட்டுங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு ஃபுல்லாகவே இருக்குங்க. ஓணம் எல்லாமே வந்து ஏறிக்குங்க. இப்போ வந்து அது பூச்சிங்க வந்து ஏறுதுன்றதுனால இப்போ எல்லா கொடியும் கட் பண்ணிவிட்டு அளவாக 4 கொடி மட்டும் விட்ருக்குறோங்க. அந்த 4 கொடியில் இருக்கிறதே இவ்வளோ இலை வந்துடுதுங்க. அதனால் இப்போ வெத்தலையாக இருக்கட்டும், வல்லாரியாக இருக்கட்டும், திருநீர் பற்றியாக இருக்கட்டும், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த தரையில் நிறைய வைக்குங்க. அதனால் வந்து பறித்து அதிகமாக இருந்துச்சுன்னா பறித்து அழைச்சி காய வச்சு பொடியாக்கி வச்சுருவோங்க. வல்லார பொடி, திருநீர் பற்றி பொடி, வெற்றிலை பொடி அப்படின்னு சொல்லி பொடியெல்லாம் செஞ்சு வச்சுக்குவோங்க. சமைக்கும் போது 2 ஸ்பூன் போட்டு சமைச்சிருவோங்க. அது நம்ம உடம்புக்கும் போயிடுது, நம்மளுக்கு ஹெல்த்தும் கூடங்க. இப்போ வாங்க இதை அழைக்கலாம். அழைச்சி பார்த்திங்கன்னா நிழல்லே காய வச்சுக்கணுங்க. நிழல்லே காய வச்சு நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி ஜல்லடியில் ஜலிச்சு ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா ஒன்றுமே ஆகிறதில்லைங்க. வண்டோ பூச்சோ எதுவுமே இதுக்கு விழுறதில்லைங்க. இதனுடைய மருத்துவ குணமே அதுதாங்க. எந்த பூச்சியும் இதுக்கு இந்த பொடியில் விழுறதில்லைங்க. இந்த மாதிரி அழைச்சி துணி பாருங்கள், நல்லா கிளாத்து போட்டு அதெல்லாம் காய வச்சுக்கணுங்க. நல்லா அழைச்சி காய வைக்கணுங்க. எந்த பொடி நம்ம செய்கிறதா இருந்தாலும், வல்லாரியாக்கட்டும், எது நீங்கள் பொடி செய்கிறதா இருந்தால் அழைச்சி நிழலில் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் சூடு ஏற்றி அரைச்சிட்டு ஜல்லடியில் ஜலிச்சு வச்சுங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் கொடுங்க. அப்படி கமெண்ட் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிகிற விஷயத்த 4 பேருக்கு சொல்லலாம் அப்படின்றது எனக்கும் வருங்க.
அதனால் வெறும் காய்கறி வீடியோ மட்டும் போட்டு உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதோட இந்த மாதிரி சில டிப்ஸு, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுலையும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா இதை வந்து காய வச்சு உங்களுக்கு பொடி பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பொடிங்க. இந்த அளவு இப்படி தாங்க இருக்கும் பொடி. இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.